அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சமாதியில் பெயிண்ட் அடித்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு அண்ணன் கேட்டாங்க, தம்பி நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு சமாதியில் போய் பெயிண்ட் அடிக்கிங்களா அப்படின்னாங்க. உன் மேலே வச்சுருக்க மரியாதையே போச்சே, இப்படி பண்ணுதியப்பா, சமாதியில் அங்கே கண்ட இடத்துலலாம் போய் பெயிண்ட் அடிக்கியப்பா அப்படின்னாங்க. அண்ணன் ஒன்று சொல்லுதேன், முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளை நம்பி ஒரு ஆள் வேலை கொடுக்காங்கன்னா அதை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதான் என்னுடைய பாலிசி, சரியா? அதாவது என்னை மதித்து வேலை கொடுக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம், கல்லறைக்கு பெயிண்ட் அடிக்க ஆள் இல்லாமல் என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுண்ணே. கல்லறைக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் இல்லை. அந்த அந்த அண்ணனுக்கு நான் சொல்கிறேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறது நான் வெளியில் நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் நான் சொல்லிட்டு தெரிஞ்சதும் கிடையாது, இதுவும் கிடையாது, சரியா? ஆர்டிஸ்ட்டுங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். படம் வரைய போவேன், எழுதுவேன், வீடு பெயிண்டிங் பண்ணுவேன், எல்லாமே தெரியும். ரெண்டாவது நம்ம இந்த அதை நம்ம சொல்ல வேண்டாம்னு நான் என்னுடைய கருத்து. ஏன்னா அன்றைக்கி கல்லறைக்கு பெயிண்ட் அடிக்க போகும்போது எனக்கு நைட்டு, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நைட்டு நான் தூங்கவே இல்லை, சரியா? நான் தூங்கவும் இல்லை. எனக்கு 2 நாளாக உடம்பு வலி. அதனால தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஏன்னா அது ஒரு சமாதி உள்ள இடங்கனால எப்படியும் கொஞ்சம் உடம்பை பாதிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, அப்படி செய்தா இப்படி செய்தா எனக்கு கேட்க தான் செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ண, எனக்கு உடம்பு வலிக்க தான் செய்யுது. அதான் இன்றைக்கி நான் லீவு போட்டேன், வேலைக்கு போக முடியல. சரி, என்ன பண்ண, அதுவும் வேலை தான், நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேர்ட்ட மனசில் இருக்குது. அங்கே பெயிண்ட் அடிக்க போகிறேன், இங்கே பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை நிறைய பேர் மக்கள் மாற்ற மாட்டேங்காங்க. அதாவது நம்மளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டாங்க, அதை நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சரி, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.